ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் பெருவிழா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பில் கிருத்திகை முன்னிட்டு 8வது மாதமாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அறக்கட்டளையின் கௌரவத் தலைவரும் தாஜ்புரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான மா சேட்டு கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்து சிறப்பித்தார். முன்னதாக ஸ்ரீ ஆறுமுக சித்தர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இதில் செயல் தலைவர்கள் மோகனவேலு சிவகுமார், தலைவர் பா ஞானசேகரன், செயலாளர் SR பாஸ்கரன், பொருளாளர் தா நந்தகோபால், துணைத் தலைவர்கள் மா ரஜினிகாந்த், ஜே சரவணன், துணை செயலாளர் கு கோகுல்நாத், மு பச்சையப்பன், அமைப்பாளர் தமிழரசன், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பா ராஜா மற்றும் கணபதி நகர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கொஞ்ச நேரம் கூட போதும். தாராபுரத்தில் விவசாயியிடம் ரூ.3000 லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அதிகாரி அதிரடி கைது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விவசாயியிடமிருந்து வீட்டுக்கு நிரந்தர மின்சார இணைப்பு வழங்க ரூ.3000 லஞ்சம் பெற்ற மின்வாரிய அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டதால் தாராபுரம் பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. தாராபுரம் அருகே உள்ள இச்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியம் என்ற விவசாயி தனது சொந்த நிலத்தில் புதிய வீடு ஒன்றை கட்டியிருந்தார். அந்த வீட்டுக்கு முதலில் தற்காலிக மின் இணைப்பை பெற்றிருந்தார். பின்னர் அதனை நிரந்தர இணைப்பாக மாற்ற தாராபுரம் மின்வாரிய செயற்பாட்டு அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்தவர் தாராபுரம் வடக்கு மின்வாரிய வணிக ஆய்வாளர் ஜெயக்குமார், வயது 56. இந்நிலையில் ஜெயக்குமார் நிரந்தர மின் இணைப்பு வழங்க ரூ.3000 லஞ்சமாக வழங்க வேண்டும் என சிவசுப்பிரமணியிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் வழங்க விரும்பாத சிவசுப்பிரமணியம் உடனடியாக இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திட்டமிட்டு ரசாயனம் தடவிய ரூ.500 மதிப்புள்ள 6 நோட்டுகள் மொத்தம் ரூ.3000 கொடுத்து அவற்றை ஜெயக்குமாரிடம் கொடுக்க சொல்லினர். அதன்படி சிவசுப்பிரமணியம் தாராபுரம் மின்வாரிய அலுவலகத்துக்கு சென்று ஜெயக்குமாரிடம் அந்த பணத்தை வழங்கினார். உடனே அருகில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் விரைந்து வந்து ஜெயக்குமாரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்த ரசாயனம் தடவிய நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஜெயக்குமாரிடம் விசாரணை நடத்திய போலீசார் தாராபுரம் மின்வாரிய அலுவலகத்திலும் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத ரூ.13,000 பணம் அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்டது. அதையும் போலீசார் கைப்பற்றினர். இந்த சம்பவம் தாராபுரம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட ஜெயக்குமார் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கயல்வழி செல்வராஜ் அவர்களின் நெருங்கிய உறவினர் என்றும், மேலும் திமுக கட்சியின் முக்கிய பொறுப்பாளராகவும் மின்வாரிய திமுக தொழிற்சங்க உறுப்பினராகவும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரத்தில் தங்கம் வாங்க சென்ற நவதானிய மண்டி வியாபாரி தவறவிட்ட ரூ.50,000 ரொக்க பணத்தை ஆட்டோ ஓட்டுநருடன் கண்டெடுத்த பள்ளி மாணவிகள் போலீசில் ஒப்படைத்தனர். பொதுமக்கள் போலீசார் பாராட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பழனி சாலையில் உள்ள தாசநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வஞ்சியப்பன். இவரது மகன் தங்கவேல் 35 நவதானிய மண்டி வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். நேற்று பிற்பகல் தாராபுரம் சின்னக்கடை வீதியில் உள்ள நவதானிய மண்டி மொத்த கொள்முதல் விற்பனை கடைக்கு வந்து தனது கடைக்கு தேவையான தானியங்களை ஆர்டர் செய்துவிட்டு தங்க நகை வாங்குவதற்காக தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு செல்வதற்காக தனது டாடா ஏஸ் 4 சக்கர வாகனத்தை எடுக்க முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக இவரது உள்ளாடை பாக்கெட்டில் வைத்திருந்த ரொக்கப் பணம் 50,000 ரூபாய் சாலையில் தவறி விழுந்தது. இந்நிலையில் பள்ளி முடிந்து 7 பள்ளி மாணவிகள் ஆட்டோ ரிக்ஷாவில் அவர்களது வீடுகளுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த தாராபுரம் அலங்கியம் சாலை பழைய காஞ்சிபுரம் பகுதியை சார்ந்த ஆட்டோ டிரைவர் லட்சுமணன் மற்றும் NGO காலனியில் உள்ள அரசு பெண்கள் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் பிரகதீஸ்வரி, பரணிஸ்ரீ, ராணி, மகாலட்சுமி
5ஆம் வகுப்பு மாணவி ஹரிணி, சர்ச் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பெண்கள் பள்ளி மாணவிகள், 6ஆம் வகுப்பு மாணவிகள் சாதனா, ருத்ராஸ்ரீ ஆகியோர் சாலையில் கிடந்த 50,000 ரொக்கப்பணத்தை கண்டெடுத்து கொண்டு தாராபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சரவணனிடம் பணத்தை ஒப்படைத்தனர். உடனடியாக செயல்பட்ட போலீசார் சின்னக்கடை வீதி அருகே உள்ள காவல்துறையின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது, தானிய மண்டியில் இருந்து வெளியே வந்து தனது மினி வேனை எடுக்க முயன்ற தங்கவேலுவின் உள்ளாடை பாக்கெட்டிலிருந்து ரொக்கப்பணம் கீழே விழுவது தெரியவந்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொண்டு பணத்தை புழைத்தவரின் முகவரியை கண்டுபிடித்த குற்றப்பிரிவு போலீசார் தாராபுரம் காவல் நிலையத்திற்கு தங்கவேலுவை வரவழைத்து மாணவிகள் மற்றும் அவர்களுடன் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடத்தி ரொக்கப்பணத்தை தங்கவேலுவிடம் ஒப்படைத்தனர். சாலையில் கிடந்த ரொக்கப்பணத்தை தங்களை அழைத்து வந்த ஆட்டோ ஓட்டுநருடன் எடுத்து காவல் நிலையத்தில் பொறுப்பாக ஒப்படைத்த பள்ளி மாணவிகளின் செயலையும் ஆட்டோ ஓட்டுநரின் நாணயத்தையும் போலீசாரும் அங்கிருந்த பொதுமக்களும் பாராட்டி பரிசுகள் வழங்கினர். சின்னமன்னூர் அருகேயுள்ள ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் பேரூராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகேயுள்ள ஓடைப்பட்டி பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சின்னமன்னூர் ஒன்றிய தலைவர் சுப்பையா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டமானது வணிக வளாக கடைகளை ஏலம் விடுகையில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் ஒரு தலை பட்சமாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் திட்டங்களை அலட்சியம் காட்டும் ஓடைப்பட்டி பேரூராட்சி நிர்வாகியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கடையை முறையாக ஏலம் விட்ட ஓடைப்பட்டி பேரூராட்சியே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஓடைப்பட்டி பேரூராட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கடையை முறையாக ஏலம் விட்ட ஓடைப்பட்டி பேரூராட்சியை கண்டிக்கின்றோம். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தார். தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் ஊர்வலமாக சென்று பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்நிகழ்வில் மணிகண்டன், மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தலைவர் மலைசாமி, மாவட்ட பொதுச்செயலாளர் வினோத்குமார், முத்துமணி முருகன், செல்வம், நதிராஜன், லோகேந்திர ராஜன், பரமசிவம் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும்.